வணக்கம். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரு 4 டாபிக் இருக்கு. இந்த 4 டாபிக்குமே வந்து கன்ஃபார்ம்டு கொஸ்டின் ஏரியா. இந்த டாபிக்ல வந்து கொஸ்டின் இல்லாம இருக்காது. ஓகேங்களா? சிம்பிள் கொஸ்டின் தான் இருக்கும். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வரும். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு புக்ல குடுத்திருக்கிற கன்டென்ட் அப்படிங்கிறது லிமிட்டா தான் இருக்கும். ஸோ வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் எல்லாமே பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாமே. அது போக எக்ஸ்ட்ராவா வந்து அவுட் ஆஃப் புக்ல இருந்து தான் கண்டென்ட் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோல வர கண்டென்ட்டே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா புக்ல இருக்கிற கண்டென்ட்டும் இருக்கும். அது போக வெளியே இருக்கிற கண்டென்ட்டும் குடுத்துருக்கோம். இது கொஞ்சம் பெரிய வீடியோவா தான் வரும். பட் நீங்க பார்க்கறதுக்கு ஒர்த்தான வீடியோ தான். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து குரூப் 1, குரூப் 2ல வந்து அதிகமா இருக்கு. குரூப் 4லயும் வரும். மேலோட்டமா கேட்பாங்க. குரூப் 1, குரூப் 2ல கொஞ்சம் எலாபரேட்டாவே வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம படிக்க போறது அப்படிங்கிறது குரூப் 1 நோக்கி தான் நம்ம போகணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. குரூப் 1 படிச்சு கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தது வந்து குரூப் 2, அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துல குரூப் 4 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நீ எக்ஸாம் வருது. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட கேர்ஃபுல்லா படிக்கலாம். ஓகேங்களா? இதுல என்னென்ன டாபிக் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? தகவல் அறியும் உரிமைனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பெண்களுக்கு அதிகாரம் அப்படின்னா, பெண்களுக்கு அதிகாரத்திற்கு வந்து என்னென்ன நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பத்தியும், நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் அப்படின்னா நுகர்வோர்னா யாரு? நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை வந்து எப்படி அணுகணும், எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கும்போது மனித உரிமை ஆணையங்களை பத்தி பேசிக் டீட்டெயில்ஸையும், அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த டீட்டெயில்ஸையும் வந்து இந்த வீடியோல கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த 4மே முக்கியமான தலைப்பு, கண்டிப்பா கொஸ்டின் வர ஏரியா. ஃபர்ஸ்ட் ஒன், தகவல் உரிமை. தகவல் உரிமை அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து வெளிப்படையா அரசுல என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த என்ன அப்படின்னா தகவல் உரிமை. தகவல் உரிமை சட்டம் அப்படிங்கறத வந்து 2005 ரைட் டு இன்ஃபார்ம் ஆக்ட் 2005 இந்திய நாடாளுமன்றத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களிடமிருந்து மக்கள் வந்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் என்னன்னா இந்த ஆர்டிஐ ஆக்ட். ஆர்டிஐ ஆக்ட் வந்து அரசு நிறுவனங்கள்ல வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்குது, அரசு நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, அரசு உதவி பெறும் நிறுவனங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஆர்டிஐ ஆக்ட கொண்டு வந்தாங்க. 2004 டிசம்பர்ல வந்து நாடாளுமன்றத்துல வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அரசாணை வந்து வெளியிடப்பட்டது வந்து 2005 ஜூன் 21ல தான் அரசாணை வெளியிடப்பட்டுச்சு. நடைமுறைக்கு வந்தது வந்து அக்டோபர் 12 நடைமுறைக்கு வந்துச்சு. ஆர்டிஐ ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 2005 அக்டோபர் 12ல தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2004லயே நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்திட்டாங்க. அரசாணை வெளியிட்டது 2005 ஜூன் 21, நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 12. இந்த சட்டத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட நோக்கங்கள் வந்து அரசு அலுவலகங்களில் ஒவ்வொன்று செயல்பாட்டிலும் வந்து வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும், அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள்ல செயலாற்றுகளும் பொறுப்புடைமை. இப்ப வந்து மக்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம பொறுப்பா நடந்துக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு பாக்குறோம் அப்படின்னா, அப்ரூவ்ட் வாங்குறதுக்கு ஃபைல்கள்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 ஃபைல்கள், மாசம் வந்து ஒரு 10,000 ஃபைல் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரைட் டு ஆக்ட்ல போய் கேட்கலாம், எத்தனை ஃபைல் வந்து உங்களுக்கு அப்ரூவ்டுக்கு வந்துச்சு? இப்ப கட்டிட அனுமதிக்கே வச்சுக்கோங்க. கட்டிட அனுமதிக்கு எத்தனை ஃபைல்கள் வந்து சென்ற மாதம் உங்களுக்கு அனுமதிக்கு வரப்பட்டுச்சு, எத்தனை ஃபைல்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். எந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் நீங்க அனுமதி கொடுத்தீங்க, உங்களிடம் அனுமதி பெற்றவங்க எல்லாம் யார்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நம்ம கேட்க முடியும். ஓகேங்களா? ரைட் டு ஆக்ட் கீழ.
இப்படி கேட்கறது மூலமா அவிங்களுக்கே தெரியும்னு. அப்போ வந்து கண்டிப்பா அந்த வேலைய சரியா செய்யணும். பெண்டிங்ல வச்சுட்டு இருக்க முடியாது. நான் உங்களுக்கு அப்ரூவ்ட் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால ஆர்டிஐ ஆக்ட் மூலமா பொறுப்புரை மேம்படுத்துறதும் வந்து ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அரசு மற்றும் அரசு சார்ந்த அலுவலகங்கள்ல செயலாற்றும் தகவல்களை பெற விரும்பும் குடிமக்கள் அதை அளிக்க வகை செய்வதோடு ஊழலை ஒழித்தல். மக்கள் நினைக்கும் போது இந்த இடத்துல வந்து தகவல்கள் பெறுவதன் மூலமா ஊழல்களை ஒழிக்க முடியும். ஏன்னா ஆர்டிஐ ஆக்ட் கீழே நாம கட்டிட அனுமதிக்கு வருதுன்னா எத்தனை ஃபைல வந்து நீங்க அனுமதி அளிச்சிருக்கிறீங்க, இப்போ ஏன் ஃபைல் அனுமதி அளிக்காத ஃபைல்கள்ல ஏன் பெண்டிங் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். அவங்க வந்து சரியான விளக்கத்தை நம்மளுக்கு தரணும். அப்படி தராத பட்சத்துல நம்ம மேல்முறையீடுக்கெல்லாம் போக முடியும். ஓகேங்களா? அதுக்காக ஊழல் ஒழிக்கிறதும் வந்து ஆர்டிஐ ஆக்டோட முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அரசு மற்றும் அரசு சார்ந்த அலுவலகங்களில் தொடர்புடையவர்களோட தகவல்களின் ரகசியத்தை கட்டி காத்தல் அப்படின்னா, சில தகவல்கள் வந்து பொறுப்பா அந்த ஆர்டிஐ ஆக்ட்ல கிடைக்க முடியாது. முக்கியமான தகவல்கள் வந்து வரும். பண ரீதியான தகவல்கள் நம்மளுக்கு தரப்படாது. ஓகேங்களா? பணமாற்றம், பரிமாற்றம் சம்பந்தமான தகவல்களும், அரசு நிறுவனத்துக்கு அதன் மூலம் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் நம்மளுக்கு தரமாட்டாங்க. நம்மளுக்கு தரப்போறது வந்து செயல்பாடுகள் மட்டும்தான் தரும். எத்தனை ஃபைல் வந்திருக்கு, எத்தனை அப்ரூவ்டு குடுத்துருக்கோம், யார் யாருக்கு அப்ரூவ்டு குடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் வருமா. அப்ரூவ்டு குடுத்தது மூலமா அவிங்களுக்கு என்ன கிடைச்சுச்சு, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எதன் அடிப்படையில அப்ரூவ்ட் குடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அது வெளிப்படையா சொல்லுவாங்களாங்கிறது சில டவுட் தான். ஓகேங்களா? அந்த மாரி சில தகவல்கள் வந்து வெளிப்படையா இருக்காது. அது அரசாங்கத்து விதிகளுக்கு உட்பட்டு காத்தும் வச்சிருப்பாங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் செயல்பாட்டாளராக 2 பேர் இருந்திருக்காங்க. ஒண்ணு அருண் ராய், நிக்கில் தே. அருண் ராய், நிக்கில் தே 2 பேரும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் செயல்பாட்டாளராக வந்து செயல்பட்டு இருக்காங்க. தகவல் உரிமை சட்டம்ல வந்து நம்ம அப்ளிகேஷன் மனு கொடுக்கிறோம் அப்படின்னா, அது எத்தனை நாளைக்குள்ள வழங்கணும்? அதனோட முக்கியமான காலக்கெடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணப்பம் பெற்ற 30 நாட்களுக்குள் வந்து தகவல் வழங்கப்பட வேண்டும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஆர்டிஐ ஆக்ட்ல நம்ம வந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா, அத வந்து 30 நாளுக்குள்ள தகவல் கொடுக்கணும். சப்போஸ் வந்து உயிர் சுதந்திரம் தொடர்பான தகவல் வந்து 48 மணி நேரத்துல அளிக்கப்பட வேண்டும். இப்போ அரசு மருத்துவமனையில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் தேவை. ஆர்டிஐ ஆக்ட் கீழ போறோம் அப்படின்னா, அவங்க உடனே 48 மணி நேரத்துல நம்மளுக்கு தகவல் குடுக்கணும். இப்போ ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க. யாருமே நம்மளுக்கு வந்து சரியான பதில் குடுக்கலைன்னா, நம்ம வந்து ஆர்டிஐ ஆக்ட் கீழ கொண்டு போலாம். ஓகேங்களா? அப்படி கொண்டு போகும்போது அவங்க 48 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான தகவல நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த மாரி முக்கியமான உயிர் மற்றும் சுதந்திரம் தொடர்பானதுல வந்து சீக்கிரமா 48 மணி நேரத்துல தகவல் கொடுக்கணும். மத்த துறைகள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, 30 நாள் டைம். 30 நாள் வரைக்கும் அவங்க டைம் எடுத்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுல ஏதாவது நம்ம குறை இருந்துச்சுன்னா மேல்முறையீடு பண்ணலாம். தகவல் அலுவலர் அப்படின்னா, ஒவ்வொரு தகவல் அலுவலகத்திலும் வந்து பொது தகவல் அலுவலர் அப்படிங்கிறவரு இருப்பாரு. பிஐஓ அப்படிங்கிற ஒரு பொது தகவல் அலுவலர் அப்படிங்கிறவர் தான் வந்து நம்மளுக்கு தகவல் அளிப்பார். தகவல் அறியும் அலுவலகான்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டாலும் இருக்கும், காவல்துறையிலும் இருக்கும், மின் பகிர்மான துறை ஒவ்வொரு துறையிலும் வந்து தகவல் அலுவலர்ன்னு இருப்பாங்க. அந்த அலுவலகத்துக்கு தான் வந்து நம்ம மனு கொடுத்து, நமக்கு வேண்டிய தகவல்களை பெற முடியும். எடுத்த உடனேயுமே எல்லாத்துக்குமே மனு கொடுக்க முடியாது. மனு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னாலும், அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொது தகவல் அலுவலருக்கு தான் வந்து நம்ம மனு கொடுக்கணும். அதிலிருந்து அவரு தான் நம்மளுக்கு பதில் அளிப்பார். நம்ம கேட்கிற கொஸ்டின்க்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடியவர் பொது தகவல் அலுவலர். மேல்முறையீடு அப்படின்னா, மேல்முறையீடு எதுக்காகலாம் பண்ணுவோம் அப்படின்னா, 30 நாட்களுக்கு வந்து தகவல் கிடைக்கல அப்படின்னாலும், இப்ப நாம வந்து 30 நாள் டைம்க்குள்ள நம்மளுக்கு ஒரு வேளை கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்படின்னாலும், இல்ல கொடுத்திருக்கிற தகவல் வந்து தகவல் தவறான தகவலா இருந்தாலும், இல்ல நம்மளுக்கு போதிய அளவு
விவரம் இல்லாம இருந்தாலோ நம்ம வந்து மேல்முறையீட்டு அலுவலரிடம் வந்து மேல்முறையீடு செய்ய முடியும். ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து 10 ரூபா ரொக்கமாகவோ வங்கி வரைவோலையோ இல்லை ஸ்டாம்ப் பேட அதாவது ஸ்டாம்ப் வாங்கி தான் ஒட்டி தான் அனுப்புவோம். நம்ம ஆர்டிஐக்கு வந்து அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா 10 ரூபா ஸ்டாம்ப் கோர்ட் ஸ்டாம்ப் வாங்கி ஓகேங்களா, சாதா ஸ்டாம்ப் வாங்கக்கூடாது, கோர்ட் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி தான் அந்த விண்ணப்பத்தை வந்து அனுப்பணும். இல்லைன்னா அது தகுதியின்மைக்கு ஆளாகிரும். ஓகேங்களா, கண்டிப்பா அந்த 10 ரூபா ஸ்டாம்ப் அப்படிங்கிறது அந்த மனுவுல கொடுக்கப்பட்டிருக்கணும். இதுல வந்து தகவல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து மத்திய தகவல் ஆணையம் அப்படின்னு இருக்கும், மாநில தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஓகேங்களா, மத்திய அல்லது மாநில பொது தகவல் அதிகாரிகளிடம் வந்து தகவல் கோரிக்கையை சமர்ப்பிக்க முடியாத நபர்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா மத்திய தகவல் ஆணையம். சப்போஸ் இங்க நம்ம தகவல் கேட்கிறோம், சரியா கொடுக்கல அப்படின்னா நம்ம மத்திய தகவல் ஆணையத்துக்கு கீழே அணுகலாம். அங்க போய் ஆர்டிஐ ஆக்ட் கீழே மனு கொடுக்கலாம். மத்திய தகவல் ஆணையத்துல வந்து யார் உறுப்பினர்கள்னா ஒரு தலைமை ஆணையர் இருப்பாரு. மத்திய தகவல் ஆணையத்திலையும் ஒரு தலைமை ஆணையர் இருப்பாரு. அவளுக்கு கீழே 6 தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. 10க்கு மேல மேக்சிமம் 10க்கு மேல இருக்கலாம். ஆனா இப்போ தற்போது வந்து 6 தகவல் ஆணையர்கள் தான் வந்து பதவியில இருக்காங்க. மத்திய தகவல் ஆணையத்துல பதவியில எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 பேரு. 10க்கு மேலையும் கூட நம்ம வச்சுக்கலாம் மத்திய தகவல் ஆணையத்துல. ஏன்னா இந்தியா முழுமைக்கு வந்து ஒரு தகவல் தர்றங்காட்டி அதிக தகவல் ஆணையர்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. பட் இப்போ வந்து நடைமுறையில 6 தகவல் ஆணையர் தான் இருக்காங்க. மத்திய தகவல் ஆணையரோட பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். அவங்களோட பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் இருக்கும். 65 வயது அடையிற வரைக்கும் அவர் பதவியில இருக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் வந்து இப்போ தகவல் ஆணையரா நியமிக்கப்படும் போது அவரோட வயது அப்படிங்கிறது 63 அப்படின்னா 2 ஆண்டுகள் தான் அவர் பதவியில இருப்பாரு. 60 வயசுல அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் அவரு 5 ஆண்டுகள் வந்து முழுமையா பணியாற்ற முடியும். 60 வயசுக்கு மேல போச்சு அப்படின்னா 5 ஆண்டுகள் அவர் முழுமையா பணியாற்ற மாட்டாரு. ஆணையர பணி அதாவது தகவல் மத்திய தலைமை ஆணையரை பரிந்துரைக்கிற குழுல ஆணையரை நியமனம் செய்யற குழுல யார் இருக்கிறாங்க அப்படின்னா பரிந்துரைக்கிற குழு. அந்த குழுல இடம்பெறுபவர்கள் யாரு அப்படின்னா பிரதமர் தான் அந்த குழுவோட தலைவர். அதனால அவர் இருப்பாரு. அது கீழே உறுப்பினர்கள் இருப்பாங்க. உறுப்பினர்கள் யாருன்னா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சரவை அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து தலைமை தகவல் ஆணையரை தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் ஆணையர்களை பரிந்துரையின் பேர்ல நியமிக்கிறாரு. இந்த தேர்ந்தெடுக்கும் குழு பரிந்துரைக்கிற நபரை தான் வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. CIC சட்டபூர்வ அமைப்பு இல்லை. RTI 2005 விதியின் கீழ் நிறுவப்பட்ட சட்ட அமைப்பு. மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டபூர்வ அமைப்பு கிடையாது. சட்டபூர்வ அமைப்புன்னு ஆப்ஷன் கொடுத்திருந்தா கிடையாது அப்படின்னு சொல்லணும். RTIக்குன்னு தனியா ஆக்ட் கொண்டு வந்தாங்களா, அதுக்கு கீழே தான் சட்ட அமைப்பா செயல்படுகிறது. RTI ஆக்டின் கீழே தான் செயல்படுது, அரசியலமைப்பு கீழே செயல்படவில்லை. மத்திய தகவல் ஆணையத்தோட மத்திய தகவல் ஆணையத்தின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடில்லியில இருக்கு. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டா புதுடில்லியில இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநில தகவல் ஆணையம். மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படிதான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பொது அதிகார அமைப்புகளிலிருந்து தகவல்களை பெறுவதில் உள்ள தடைகளை நீக்கவும் மேல்முறையீடுகளை விசாரிக்கவும் உருவாக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்பு தான் எது அப்படின்னா மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது. சென்னையில வந்து நந்தவனத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை நந்தவனத்தில் அமைந்திருக்கு. இதுல வந்து தலைமை நிர்வாகி ஒரு பேர் இருப்பாங்க. 10க்கு மேற்பட்ட வந்து ஆணையர்கள் இருக்கிறாங்க, நியமிக்கலாம் இருக்கலாம். ஓகேங்களா, VPR லம்பதி அப்படிங்கிறவங்க வந்து ஜூன் 2025 முதல் இதனோட ஆணையரா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தலைமை ஆணையர்களா யாரா இருந்தாங்க அப்படின்னா MD சஹீல் அக்தர்,
தாமரை கண்ணன். சாஹில் அக்தர் அப்படிங்கிறவரும் தாமரை கண்ணன் அப்படிங்கிறவங்க முன்னாள் ஆணையரா இருந்திருக்காங்க. தற்போது வந்து லம்பதி அப்படிங்கிறவங்க தான் வந்து தலைமை நிர்வாகியா இருக்காங்க. மாநில அதாவது தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தின் ஆணையர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லம்பதி. இதுல வந்து யார் யார் வந்து பரிந்துரைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசுல எப்படி பரிந்துரைக்கிறாங்களோ அதே மாதிரி முதலமைச்சர் தலைவராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் பரிந்துரைக்கப்பட்ட அமைச்சர்களில் உள்ள குழுக்களின் பரிந்துரை பேர்ல பரிந்துரைப்பாங்க. நியமிக்கவர் வந்து ஆளுநர் வந்து மாநில தகவல் ஆணையர் நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர் நியமிப்பாரு. ஆணையர் வந்து எந்த ஒரு மாநில அல்லது யூனியன் பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினரா வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடாது. தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நியமிக்கப்படும் ஆணையர் வந்து ஒரு மாநிலத்தோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரா இருக்கவே கூடாது. வேறு எந்த லாபம் தரும் பதவியும் வந்து அவர் வகிக்க கூடாது. எந்த அரசியல் கட்சியுடன் தொடர்புடையதாகவோ எந்த ஒரு தொழிலை மேற்கொள்ளவோ கூடாது. இதெல்லாம் வந்து அவருக்கான தகுதிகள். ஓகேங்களா? அரசியல் ஈடுபாடும் கூடாது. அரசாங்க பதவியில அதாவது அரசியல் ஈடுபாடும் கூடாது. சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடாது. எம்பியாவும் இருக்கக்கூடாது. எம்பியா இருக்கக்கூடாது. அது போக அரசியல் கட்சிகள்லயும் அவரு மெம்பரா இருக்கக்கூடாது. பதவி காலம் அப்படிங்கிறது 65 வயது வரை. மத்திய தகவல் ஆணையரோட வயதும் 65, மாநில தகவல் ஆணையரோட வயதும் வந்து 65. 5 ஆண்டுகள் வந்து பதவியில இருக்கலாம். இதுதான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம். ஆர்டிஐ ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க, அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். அது போக மத்திய மாநில தகவல் ஆணையம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த டாபிக் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னா என்னன்னா, இந்தியாவுல வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை அகற்றி பெண்களோட தரத்தை உயர்த்தி பல்வேறு சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டுச்சு. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் சமத்துவத்திற்காகவும் நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு. அதையெல்லாம் என்னன்னு சொல்றோம்? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பெண்கள் வந்து சரிசமமா நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க. இது முக்கியமான சட்டங்கள். இது வந்து கொஸ்டின் கேட்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் வந்ததுதான். அதனால முக்கியமான சட்டங்கள் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சு, எது முன்னாடி நிறைவேற்றப்பட்டுச்சு, கால வரிசையெல்லாம் கேட்பாங்க. அதனால பார்த்துக்கலாம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இதுதான் வந்து முதல் கொண்டு வராங்க. அதனால முக்கியம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856ல கொண்டு வராங்க. தாய் தந்தையரின் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கறத 1955ல இந்தியாவுல கொண்டு வராங்க. சொத்தில் சம உரிமை அப்படிங்கறத 1955லயே கொண்டு வந்துடுறாங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. இது அடிக்கடி கேட்பாங்க. 1961. தமிழக அரசு இந்து திருமண சட்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தனியா இந்து திருமண சட்டம்னு சட்டம் கொண்டு வந்தாங்க 1967ல. தமிழ்நாடு அரசு பெண்கள் கேலி செய்வதை தடுக்கும் சட்டம் 1997. ஈவி டீசிங் ஆக்ட் வந்து 1997ல கொண்டு வராங்க. பெண்களை அநாகரிகமாக சித்தரித்து சுவரொட்டிகள் வெளியிடுவதை தடை செய்வது வந்து 1999. 1999லயே வந்து ஈவி டீசிங் போக பெண்களை வந்து அநாகரிகமா சித்தரிச்சு பண்றதுக்கான ஆக்ட வந்து 1999லயே கொண்டு வந்துட்டாங்க. அது நடைமுறையிலேயே இப்பவும் இருக்கு. பெண்களுக்குன்னு தனி உரிமைகளும் சட்டங்களும் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து சரத்து 23 மற்றும் 24 பெண் விடுதலை பற்றி கூறுகிறது. பெண்களோட விடுதலைகளை பற்றி ஆர்டிகல் 23 மற்றும் 24 வந்து கூறுகிறது. 1978ல உருவாக்கப்பட்ட குழந்தை திருமண தடை சட்டம் திருத்தம் அப்படிங்கிறது. குழந்தை திருமண தடை சட்டம் இருந்துச்சு நடைமுறையில. அதோட திருத்தத்தை வந்து 1978ல வந்து மேற்கொள்றாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பெண்களோட திருமண வயது 15லிருந்து 18ஆக உயர்த்திட்டாங்க. தற்போது பெண்களோட திருமண வயது அப்படிங்கிறது 21ஆக வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆனா 1978 சட்ட திருத்தத்தின்படி பெண்களோட திருமண வயது 18 அப்படின்னும் ஆண்களோட திருமண வயது 21 அப்படின்னு சொல்லி உயர்த்தி இருந்தாங்க.
1978வது திருத்தம் குழந்தை திருமண சட்டத்தை வந்து தடை செய்கிறது. 1986ல வரதட்சணை தடை திருத்த சட்டம் 1961லயே கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல திருத்தம் வந்து 1986ல மேற்கொண்டாங்க. வரதட்சணை தொடர்பாக பெண்களை வந்து கொடுமைப்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வழி செய்யறதா என்னன்னா வரதட்சணை தடை சட்டம் 1986. பெண்கள் இகழுதல் தடை சட்டம் 1997. 2002ல வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. 97ல கொண்டு வந்து 2002ல திருத்தம் செஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு தொல்லை கொடுப்பதையே தடை செய்து உள்ளது. எப்படி பண்ணி பெண்களுக்கு தொல்லை கொடுத்தனாலும் அவங்களுக்கு கேஸ் போட்டாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க. 73 மற்றும் 74வது அரசியல் சட்ட திருத்தம் வந்து ஊராட்சி அமைப்புகள்லயும் உள்ளூர் அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிற மசோதா நிறைவேற்றுவதன் மூலமா அரசியல்ல வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 33% அதிகரிக்கப்பட்டு உள்ளது. இப்போது உள்ளாட்சி அமைப்புகளின் பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது 50% இருக்கு. தற்போது 44% அதிகமான பெண்கள் உள்ளாட்சி அமைப்புகள்ல பங்கேற்கிறாங்க. நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசோட திட்டம். அதன் கீழே நாடாளுமன்றம் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கும் மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வன்முறை எதிரான பாதுகாப்பு சட்டம் 2005, போஸ்கோ ஆக்ட் வந்து 2013. குடும்ப வன்முறைக்கு எதிரான பாதுகாப்பு குடும்பங்கள்ல வந்து பெண்கள் வந்து வரதட்சணை கேட்டோ இல்ல அடிச்சோ துன்புறுத்தப்படுவதற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்னன்னா வன்முறைக்கு எதிரான பாதுகாப்பு சட்டம் 2005. போஸ்கோ ஆக்ட் பெண் குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாகுவதை வந்து தடுக்கிறதுக்காக பெண் குழந்தைகள் மட்டும் கிடையாது ஆண் குழந்தைகளும் 18 வயதுக்குட்பட்டவர்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்ததா என்ன அப்படின்னா இந்த போஸ்கோ ஆக்ட் 2013ல கொண்டு வந்தது. பெண்களுக்கான அரசியலமைப்பு சட்ட விதிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சட்டத்தின் முன் வந்து அனைவரும் சமம் அப்படிங்கும் போது பிரிவு 14 படி பெண்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிறது இருக்கு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு 14 படி பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு. பாகுபாடு தடை விதிப்பு பிரிவு 15 கீழே 1ல பாலின அடிப்படையில பாகுபாடு கூடாது. தொழிற்சாலைகள்ல வந்து பெண்களுக்கும் வந்து சரியான ஊதியம் கொடுக்கணும், சரியான வேலையும் கொடுக்கணும். அதுதான் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது. பிரிவு 15 கீழே 15(3)ல் வந்து சிறப்பு ஏற்பாடுகள் பெண்களுக்கு வந்து அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்கலாம். பெண்களுக்கு வந்து உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கலாம். சம வாய்ப்பு பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம் பொது வேலை வாய்ப்புல சமத்துவம். டிபிஎஸ்பி பிரிவு டிபிஎஸ்பி அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் படி பிரிவு 39D கீழே சம வேலைக்கு சம ஊதியம் ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தும் சரத்து என்ன அப்படின்னா பிரிவு 39D இது வந்து டிபிஎஸ்பி கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மகப்பேறு நிவாரணம் பிரிவு 42 நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகள்ல வந்து மகப்பேறு நிவாரணம் கொடுக்கணும். அவங்கனால வர முடியலன்னா கொடுக்கறது. அடிப்படை கடமைகள் வந்து பிரிவு 51A கீழே பெண்கள் கண்ணியத்திற்கு இழிவுபடுத்தும் நடைமுறைகளை கைவிடணும். பெண்களை வந்து இழிவா நடத்துற நடைமுறைகளை கைவிடணும் அப்படின்னு சொல்லி பிரிவு 59A கீழே குறிப்பிடப்பட்டிருக்கு. சட்ட திருத்தங்கள்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அப்படிங்கிறது 2005, மகப்பேறு சலுகை திருத்த சட்டம் 2017. இதெல்லாம் வந்து முக்கியமான சட்ட திருத்தங்கள். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கறதுக்காக அரசு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சட்ட திருத்தங்களை நடைமுறையில கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் தான் பார்த்தோம். அதனோட இயர் முக்கியம். அதுபடிதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஆண்டு என்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது முக்கியம்.
அடுத்தது ஒரு முக்கியமான தலைப்பு தேசிய மகளிர் ஆணையம், த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது. இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னா அரசியலமைப்பு கீழே இது குறிப்பிடப்பட்டிருக்கு. 1992ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்குது. பெண்களுக்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பை மதிப்பாய்வு செய்து உரிமை மீறல்கள் எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்காகத்தான் இந்த தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. பெண்களுக்கான சம உரிமையை பாதுகாக்கிறது, மேம்பாட்டிற்கான கொள்கைகளை வந்து அரசுக்கு பரிந்துரைக்கிறதா இதனோட முக்கியமான நோக்கம். 181 அப்படிங்கிற அகில இந்திய உதவி எண். தேசிய மகளிர் ஆணையத்தோட ஹெல்ப்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்ப்லைன் என்ன அப்படின்னா 181 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து டயல் பண்ணோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து எதிராக வந்து எந்த மாதிரி இதுனா உரிமைகள் பாதுகாக்கும் படும்போது சில பிரச்சனைகள் வரும்போது கால் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றோம், இல்ல ஹெல்ப் கேட்கலாம். அதனோட தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னா விஜயா கிஷோர் அப்படிங்கிறவங்க 2024 அக்டோபர்ல இருந்து பதவியில இருக்காங்க. அதனோட தற்போதைய தலைவர் விஜயா கிஷோர் அப்படிங்கிறவங்க. இதுக்கெல்லாம் பதவி காலம் வந்து நிர்ணயம் கிடையாது. ஓகேங்களா. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் 92, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம்ங்கிறது 93ல நிறுவப்பட்டிருக்கு. இது மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு தலைவர் இருக்கிறாங்க, 9 உறுப்பினர்களை கொண்டிருக்குது. மாநில அரசின் சமூக நலத்துறை கீழே இது செயல்பட்டு இருக்கு. மாநில மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுது அப்படின்னா மாநில அரசின் சமூக நலத்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு இருக்கு. இதுல முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும். வன்முறையால வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து உடனடி உதவி மற்றும் சட்ட ஆலோசனை வந்து வழங்கப்படணும். மாநில மகளிர் ஆணையம் வந்து சில கேசுகளை தானாக எடுத்து விசாரிக்கும். எதனால அப்படின்னா அவங்களுக்கு சட்ட உதவி வந்து தேவைப்படும் அப்படின்னா அவங்க ஏழை மக்களா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களே வந்து முன் வந்து சில வழக்குகள் எடுத்து நடத்துவாங்க. காவல் மற்றும் சமூக நலத்துறையுடன் இணைந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். இதுதான் வந்து மாநில மகளிர் ஆணையத்தோட முக்கியமான பணிகள். என்னன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், வன்முறையால பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனடியா அவங்களுக்கு உதவி செய்து சட்ட ஆலோசனை வழங்கணும், எப்படி கேஸ் போடுவாங்க, அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் அவங்களுக்கு வழங்குவாங்க. அது போக சில பிரச்சனைகளுக்கு வந்து காவல்துறையினுடன் வந்து இணைந்து முக்கியமா தீர்வு காண்பாங்க. குடும்ப வன்முறையில வந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான் என்னன்னா 2005 பெண் பாதுகாப்பு சட்டம், வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 2005ல கொண்டு வந்திருக்காங்க. அனைத்திந்திய பெண்கள் மாநாடு, ஆல் இந்தியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து 1927ல வந்து தொடங்கப்பட்டிருக்கு. பெண் உரிமைகளுக்காக போராடும் பழமையான அமைப்புகள்ல ஒன்றுதான் என்ன அப்படின்னா இந்த ஆல் இண்டியன் விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இது ஷார்ட் ஃபார்ம்ல AIWC அப்படின்னு சொல்லுவாங்க. சுய வேலைவாய்ப்பு பெண்கள் சங்கம், செல்ஃப் எம்ப்ளாய்டு விமன் அசோசியேஷன் அப்படிங்கன்னா முறைசாரா துறைகளை பணிபுரியும் பெண்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவும் அமைப்பு அப்படிங்கிறது தான் இதெல்லாம் வந்து அரசமைப்பு சாதாரண அமைப்புகள் அப்படிங்கிறது, NGO மாதிரி. இதெல்லாம் குலாபி கேங் அப்படிங்கிறது வன்முறை மற்றும் அநீதிக்கு எதிராக செயல்படும் பெண்களோட குழு தான் என்னன்னா குலாபி கேங் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து செயல்பட்டு இருக்கு. மஞ்சாரி அறக்கட்டளை அப்படின்னா கிராமப்புற பெண்களுக்கு குழுக்கள் மூலம் நிதி உள்கட்டமைப்பு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்டதா இந்த மஞ்சாரி அறக்கட்டளை அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான அமைப்புகள், பெண்கள் பாதுகாப்புக்காக செயல்படும் அமைப்புகள். இதுல இருந்து அதாவது ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், அதுக்காகத்தான். ஆல் இண்டியன் விமன் கான்ஃபரன்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு விமன் அசோசியேஷன், குலாபி கேங்கு, மஞ்சாரி ஃபவுண்டேஷன். இதெல்லாம் வந்து குரூப் 1ல கொஸ்டின் வரக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அடுத்தது பெண் தொழிலாளர்கள். பெண் தொழிலாளர்கள் அப்படிங்கும்போது தொழிற்கூட சட்டங்கள் 1948, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1991, சுரங்க சட்டம் 1952 ஆண் பெண் வேறுபாடு சம ஊதியம் வழங்க வலை செய்கிறது.
இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள். இதனோட இயர் முக்கியம். எது முதல் வந்துச்சு, அடுத்தடுத்து எது வந்துச்சுன்னு பாத்துக்கணும். 1961 பெண்கள் உடல் நலம் காக்க பேறுகால பயன் சட்டம் இயற்றப்பட்டுச்சு. 61 வந்து வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்கு. அது போக பேறுகால பயன் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. மகப்பேறு நல சட்டம் 1961. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து 2013 இயற்றப்பட்டிருக்கு. அடுத்து முக்கியமானது ஐநாவோட பெண்கள் உரிமைகள். ஐநா இது அடிக்கடி கொஸ்டின் வந்துட்டே இருக்கிறது. இது முக்கியமானது, பாத்துக்கலாம். 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை நீக்கும் மசோதா வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அப்படிங்கிறது ஏற்றுக்கிட்டுச்சு. இந்த ஆண்டத்தான் என்னன்னு சொல்றாங்க, சர்வதேச பெண்களுக்கான உரிமை மசோதா அப்படிங்கிறத வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மசோதாவை தான் பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்றாங்க. 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னா பெய்ஜிங். 1995ஆம் ஆண்டு பெய்ஜிங்ல 4வது உலக மகளிர் மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. பெய்ஜிங் மாநாட்டு போது என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிஃபெம்னா பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவனாங்க. எந்த மாநாட்டுல? பெய்ஜிங் மாநாட்டுலதான் வந்து பெய்ஜிங் மாநாட்டுல பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தினாங்க 4வது உலக மகளிர் மாநாட்டுல. ஓகேங்களா, இது வந்து பெண்களுக்கான அமைப்பு பற்றியது. அடுத்த டாபிக் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில். நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் அப்படிங்கும்போது இங்க யார் பொருட்களை வாங்குறோமோ அவங்க எல்லாமே நுகர்வோர் அப்படின்னு தான் வரும். நுகர்வோருங்கிறது பொருட்களை வாங்குறவங்க தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை வந்து முழுமையாக பயன்படுத்துவது தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கும் போதோ அல்லது அதனை உபயோகிக்கும் போதோ நாம் நுகர்வோர் ஆகிறோம். நாம ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தாவோ, அதாவது அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற தர அளவு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு பாக்கெட்ல வாங்குறோம் அப்படின்னா அந்த பாக்கெட்ல வந்து 200 கிராம் அப்படின்னா அதை நம்ம வெயிட் போட்டு பார்த்தோம்னா 200 கிராம் இருக்கணும். அதுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். சப்போஸ் நம்ம வாங்கும்போது அது எக்ஸ்பைரி டேட் ஆயிருக்கு அப்படின்னா அதை வச்சும் நம்ம பில்லை வச்சு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியும். சொல்லியிருக்கிற குவான்டிட்டி, அதாவது ஒவ்வொரு பேக்கெட்டா இருக்கும். இதுல 5 பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. இப்ப ஒரு பெரிய ஃபேமிலி பிஸ்கட் பேக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அதுல வெளிய பேக்கெட்ல வந்து 5 பேக்கெட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நம்ம உள்ள பார்த்தோம்னா வெறும் 4 பேக்கெட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம். அதாவது கொடுத்திருக்கிற தர அளவு அவங்க பேக்கெட்ல மேனுஃபேக்சரிங் டேட் மிஸ் ஆனாவோ, போட்டிருக்கிற குவாலிட்டி கம்மியா இருந்தாலும், அது போக எக்ஸ்பைர்ட் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி காரணங்களுக்காகலாம் நம்ம நுகர்வோர் கோர்ட்டை வந்து அணுக முடியும். அதுக்கான உரிமை நம்மளுக்கு இருக்கு. ஆனா அந்த பொருளை வாங்கினதுக்கான ரசீதோ நம்ம பே பண்ணதுக்கான எல்லாமே நம்ம ஆதாரங்கள் வச்சிருந்தா தான் போய் நம்ம கவுன்சிலுக்கு போக முடியும். நுகர்வோரோட உரிமைகள் அப்படிங்கிறது எதெல்லாம் நுகர்வோரோட உரிமைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்வு செய்யும் உரிமை, கேட்கும் உரிமை, குறைதீர்ப்பு உரிமை, நுகர்வோர் விழிப்புணர்வு உரிமை, இதெல்லாமே வந்து அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத 1986 வந்து இந்தியாவுல அறிமுகப்படுத்தினாங்க. அது வந்து 2019 திருத்தி இருக்காங்க. 3 அடுக்கு குறைதீர்ப்பு அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்தியாவுல இருக்குது. தர கட்டுப்பாட்டு குறியீடுகள், நம்மளுக்கே வந்து மத்திய அரசு வந்து சில தர கட்டுப்பாட்டு குறியீடுகளை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்கு. தங்கம் வாங்கினா எப்படி ஹால்மார்க்கோட முத்திரை தேவை, அந்த மாதிரி ISO சான்றிதழ் எல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் தான் குறியீடுகள். அது இல்லாத பொருட்களை வந்து நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அதனோட தர அளவு, அதனோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கட்டுப்படுத்துறதுக்கு தான் அந்த குறியீடுகள்.
அது இல்ல அப்படின்னா தரம் நம்மகிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொருள சோதிச்சு பார்க்கும்போது அதுல வந்து அதனோட தரம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். இதெல்லாம் தான் அந்த ட்ரேட் மார்க் இருந்தா தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தரமான பொருள்கள் வந்து நுகர்வோருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். விலைக்கு ஏற்ற பொருளோட தரம் இருக்கணும் அப்படின்னா, அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் விளைவா தான் அது நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. 1986ல கொண்டு வரப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது எது எது முக்கியமான நோக்கங்களா கொண்டது, அந்த சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருட்களோட தரம் குறைபாடு, சேவை குறைபாடு, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் இருந்து நுகர்வோரை பாதுகாக்கிற முக்கிய சட்டம் தான் என்ன அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. டிசம்பர் 24, 1986ல வந்து இந்த சட்டம் இயற்றப்பட்டுச்சு. 2019ல மின்னணு வர்த்தகம் உட்பட்ட அனைத்து வகையான மின்னணு வர்த்தகத்துல வந்து குறைபாடு இருந்தாலும் நாம வழக்கு தொடக்க முடியும். காமர்ஸ்னா பிளிப்கார்ட், அமேசான் அதுலயும் வந்து நம்மளோட வாடிக்கையாளர்கள் சேவையில குறைபாடு இருக்கும் பொழுது, பொருளோட சேவையில குறைபாடு இருக்கும் போது நம்ம வழக்கு தொடக்க முடியும். இந்தியாவுல வந்து நுகர்வோர் தீர்ப்பாயங்கள் வந்து 3 அடுக்கா இருக்கு. நுகர்வோர் தீர்ப்பாயம்ங்கிறது 3 அடுக்க கொண்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா, மாவட்ட ஆணையம். மாவட்ட ஆணையம் அப்படிங்கிறது 20 லட்சம் வரைக்கும் தீர்ப்பு வழக்குகள், அதாவது 20 லட்சத்துக்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்னா மாவட்ட அளவுல நம்ம வழக்கு தொடரக்கூடியதா இருக்கும். சப்போஸ் 20 லட்சத்துக்கு அதிகமான ஒரு பொருளை வாங்கியிருக்கோம், இப்போ ஒரு மிஷினை வாங்கியிருக்கோம் அப்படின்னா மாநில ஆணையத்துல நம்ம போய் புகார் தெரிவிக்கணும். அதுவே வந்து 1 கோடிக்கு மேல 20 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் இருந்தா தான் மாநில ஆணையத்துக்கு நம்ம புகார் தெரிவிக்க வேண்டியிருக்கும். 1 கோடிக்கு மேல போனாலே நம்ம தேசிய ஆணையத்துக்கிட்ட தான் புகார் தெரிவிக்க வேண்டியதா இருக்கும். சாதாரண மக்கள் எல்லாமே நம்ம மாவட்ட ஆணையத்துக்கு உள்ளதான் போய் அணுகிற மாதிரி இருக்கும். நம்ம வாங்குற பொருட்கள் எல்லாம் எவ்வளவு வரும்? 300, 400, 2000 நகையா இருந்தாலுமே பார்த்தோம்னா விக்கிற விலைவாசிக்கு நம்ம சாதாரண மக்கள் எல்லாம் ஒரு 2 பவுன் 3 பவுன் எடுத்தாலே ஒரு 4 லட்சம் வருது அப்படின்னாலும் அது மாவட்ட ஆணையத்துக்கு அளவு தான் நம்ம போக முடியும். ஓகேங்களா? பெரிய லெவல்ல போறதெல்லாம் நிறுவனங்கள் சார்ந்த தீர்ப்புகள் எல்லாம் தான் மாநில ஆணையத்துக்கும் தேசிய ஆணையத்துகளுக்கும் போகும். தனிநபர் சார்ந்ததெல்லாம் மோஸ்ட்லி மாவட்ட ஆணையத்து அளவுல தான் இருக்கும். யாரெல்லாம் புகார் அளிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சேவை இல்ல பொருளை வாங்குற எந்த நுகர்வோர் வேணாலும் புகார் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? யாரு நுகர்வோர் பயன்படுத்தின எல்லாருமே நம்ம புகார் அளிக்கிறதுக்கு தகுதியான நபர்கள் தான். எங்கே புகார் அளிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு நுகர்வோர் நீதிமன்றமும் அங்கங்க வந்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த எந்த நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க போய் தான் வந்து புகார் அளிக்கணும். இப்ப நான் ஒரு பொருளை கோயம்புத்தூர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா புகார் அளிக்கிறதுக்கு வந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த இடத்தில் நுகர்வோர் உரிமை மீறப்பட்டதோ அந்த இடத்திற்கு உட்பட்ட மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றத்துல புகார் அளிக்கலாம். அதாவது எந்த இடத்தில் நுகர்வோர் எங்க இருக்கிறாங்களோ அங்க புகார் அளிக்கலாம். சப்போஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்னா சொல்றாங்களா, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி இடங்கள்ல வாங்கி நம்மளுக்கு வந்து மீறப்படும் போது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், எந்த இடத்துல இருக்கோ அங்க போய் நம்ம புகார் அளிக்கணும். ஓகேங்களா? நம்ம வாங்குறது இப்ப துணி எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கு. அந்த ஏரியானே பார்த்தோம்னா கடை வீதினே இருக்கு. அப்போ நம்ம துணி எடுக்கிறதுல குறைபாடு இருக்கும்போது அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட நுகர்வோர் நீதிமன்றத்துல போய் நம்ம தீர்ப்பளிக்கவும் முடியும். ஆனா நம்ம வசதிக்காக நுகர்வோர் எங்க இருக்கிறாங்களோ அங்கேயும் புகார் பண்ணலாம். சப்போஸ் பெரிய இடம் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாக்குள்ள போயும் நாம் புகார் தெரிவிக்கலாம். மனித உரிமை சாசனம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, மனித உரிமை சாசனம் இதுல முக்கியமானது 2 ஆண்டுக்குள்ள புகார் அளிக்கணும். இப்ப நீ ஒரு பொருளை வாங்கினா உடனே வந்து புகார் தெரிவிக்க முடியாட்டியும் அதுக்கான ஸ்கேல் அப்படின்னு சொல்லி இருக்கு. 2 வருட காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அது வந்து பெரிய லெவல் பொருட்களுக்கு தான். இப்ப சின்ன ஒரு துணி வாங்குறோம் இல்ல ஒரு சும்மா சாதாரண பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு டைம் ஸ்கேல் இருக்கு.
அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம புகார் அளிக்கணும். ஏன்னா அதுக்குள்ள அதனோட லைஃப் டைம்ங்கிறதே குறைவுதான். அதனால அதுக்கு தகுந்த மாரி வந்து புகார் அளிக்கிறதுக்கான காலம் அப்படிங்கிறது வந்து குறைந்த காலத்துக்குள்ளேயே நம்ம புகார் தெரிவிக்க வேண்டியதா இருக்கும். மனித உரிமைகள் சாசனம் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். மனித உரிமைகள் சாசனம்ங்கும் போது மனித உரிமைகள்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதனுக்குமான இயல்புகள்ல தான் என்னன்னு சொல்றாங்க, மனித உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது இனம், மொழி எந்த வேறுபாடு இல்லாம அனைத்து மனிதர்களுக்கான உரிமைகளை தான் என்ன சொல்றோம், மனித உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் உலகப் போரோட விளைவா வந்து ஐநாவுல வந்து அக்டோபர் 24, 1945ல தான் உருவாக்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறது. ஐநா சபையோட நாள் அப்படிங்கிறது அக்டோபர் 24. ஏன்னா மனித உரிமைகளோட அடிப்படையில் தான் ஐநாவே உருவானது. ஐநா சபையோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா மனித உரிமைகளை பாதுகாக்கிறது தான் ஐநா சபையோட முக்கியமான நோக்கம். எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகிறது, எங்கெல்லாம் மனித உரிமைகள் வந்து ஆக்குதலுக்கு உள்ளாகுதோ அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும், அதுக்கு எதிராக உதவி செய்யணும். இப்ப போரெல்லாம் ஏற்படும் பொழுது அங்க வந்து என்ன மாதிரி மனித உரிமைகள் மீறப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து ஆய்வு செய்து ஐநா வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இப்ப போர் நடைபெறும் நாடுகளுக்கெல்லாம் வந்து மனிதாபிமான உதவிகளும் வந்து ஐநா சபை தான் செய்யணும். அதனோட உறுப்பு நாடுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாமே ஐநா சபை அப்படிங்கிறது செயல்படும். ஆனா வந்து கடந்த இப்பன்னு இல்ல, இலங்கை தமிழர் போர்லயே ஐநா சபையோட நடவடிக்கை வந்து நம்மளுக்கு கேள்விக்குறியாதான் இருந்துச்சு. ஆனா இப்ப உலகம் முழுவையும் ரஷ்யா உக்ரைன் போர் ஆகட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீன போர்கள் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஐநா வந்து செயல்பாட்டோட இருக்குதாங்கிறது கேள்விக்குறிதான். ஓகேங்களா? அது எதற்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நோக்கத்தவே அது இழந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த லெசன்ல இருக்கிறங்காட்டி நம்ம ஐநா சபையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதுக்காக இந்த மனித உரிமைகள் அப்படின்னாவே ஐநா சபை தான் வரும். அதனால ஐநா சபையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனித உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்துவதில் உலகளாவிய மனித உரிமைகளின் பேரறிக்கை பெரும் பங்கு வகிக்கிறது. த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை அப்படிங்கிறது மனித உரிமைகளோட முக்கிய ஒரு அம்சமா சொல்லப்படுகிறது. அடிப்படை மற்றும் சுதந்திரத்தோட தொகுப்பாத்தான் இந்த மனித உரிமைகளோட பேரறிக்கை அப்படின்னு இருக்கு. அதாவது எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களோட முன்னோடிகள் எது அப்படின்னு பார்த்தா மகா சாசனம் இங்கிலாந்து 1215லயே இங்கிலாந்துல மகா சாசனம் வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து மனித உரிமைகளுக்கெல்லாம் முன்னோடியா முதல்ல அதான் பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் உரிமை மனு இங்கிலாந்தோடது 1628, ஹெபியஸ் கார்பஸ் சட்டம் இங்கிலாந்து 1679. இது முக்கியமானது. ஆங்கில உரிமைகள் மசோதா 1689, மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பிரான்சோடது 1789, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் உரிமைகள் மசோதா 1791. ஐநா சபையின் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட மாநாடு எப்போ அப்படின்னா 1945 பிரான்சிஸ்கோ மாநாட்டுலதான் ஐநா சபையோட சாசன சட்டம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டுச்சு. ஐக்கிய நாடுகளோட முகவுரை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஐநாவோட முகவுரை மனிதர்கள் வந்து அனைவரும் சுதந்திரமாகவும் பிறக்கின்றனர், அவர்கள் மதிப்பிலும் உரிமையிலும் சமமானவர்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரிதான் பிறக்கிறாங்க, சுதந்திரத்தோட தான். அது மாதிரி அவங்களோட மதிப்பு உரிமை எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும், அவங்களுக்கான உரிமைகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கறதான் வந்து மனித உரிமைகள், அதாவது மனிதர்களோட உரிமைகள் அப்படின்னு சொல்லலான்னு ஐநாவோட முகவுரையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையத்தை நிறுவியதன் தலைமை அப்படிங்கிறது எலினோர் ரூஸ்வெல்ஸ்டீன்கிறவர் தான் மனித உரிமை ஆணையத்தை நிறுவதற்கு வந்து முதல்ல தலைமையா இருந்தவர். முன்னாள் அமெரிக்க அதிபர் பிராங்க்லினோட மனைவி தான் யாரு அப்படின்னா இந்த ரூஸ்வெல்ஸ்டீன்கிறவங்க அமெரிக்க அதிபர் பிராங்க்லினோட மனைவி. அவங்கதான் வந்து மனித உரிமைகள் ஆணையம் உருவாகிறக்கே வந்து முதன்மையா இருந்தவங்க.
மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1948. 45லயே அறிவிச்சிருப்பாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1948. மனித உரிமைகளை வந்து ஐநா அறிவித்த நாள் வந்து 1948 டிசம்பர் 10ல தான் வந்து பாரிஸ் மாநாட்டுல வந்து ஏத்துக்கிட்டாங்க. பாரசீக முதல் மன்னர் வந்து மகா சைரஸோட சைரஸ் சிலிண்டர் கிமு 539 சைரஸ் சிலிண்டரு. ஏன்னா மனித உரிமைகளுக்கான மகா சாசனமா அது இருந்திருக்கு. அத கிமு 539லயே வந்து பாரசீக மன்னர் வந்து அது வெளியிட்டது. அதனோட அடிப்படையில் தான் மனித உரிமைகள் அப்படிங்கிறது ஐநாவோட குறிப்பிலேயே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சைரஸ் வந்து பாரசீக மன்னரு. அவர் கீழே இருந்த அடிமைகளை விடுவித்திருக்காரு. அப்போ ஒரு ஆணையை வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னா, அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்களுக்கு சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்க உரிமை உண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது யூனிஃபார்ம் எழுத்துக்கள்ல இருந்திருக்குது. அக்காடியன் மொழியில வந்து சிலிண்டர் வடிவுல இருக்கு. இதுதான் வந்து நம்ம கிடைக்கப்பட்டுள்ள மனித உரிமைகளையே பழமையானது அப்படின்னு சொல்லலாம். மன்னர் காலத்திலேயே வெளியிடப்பட்டது. ஐநா வந்து 6 அலுவலக மொழிகள்ல இத வந்து மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் 4 விதிகளுக்கு இணையாக உள்ளது. சைரஸோட சிலிண்டர் எப்படி இருக்குன்னா, உலக அளவுல மனித உரிமைகளோட பிரகடனத்துல முதல் 4 விதிகளுக்கு இணையா வந்து அந்த சைரஸோட சிலிண்டரோட பேரறிக்கை அப்படிங்கிறது இருக்கு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிரகடனம் அப்படிங்கிறது 1948ல வெளியிடப்பட்டிருக்கு. அதுல முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, ஐநா சபையின் ஆலோசனையின் பேர்ல மனித உரிமை உருவாக்க மனித உரிமைகள் குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழு வந்து மனித உரிமைகள் மசோதாவை தயாரித்து வழங்கி இருக்காங்க. இந்த மசோதா வந்து ஐக்கிய நாடு பொது சபையெல்லாம் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் தான் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதத்தான் என்ன சொல்றாங்க, அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் அப்படின்னு சொல்றாங்க. மனித உரிமைகளோட தினம் அப்படிங்கிறது வந்து டிசம்பர் 10. மனித உரிமைகளோட தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 10. மனித உரிமைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளைத்தான் வந்து மனித உரிமைகளோட தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். நடைமுறைக்கு வந்தது 1950ல இருந்து டிசம்பர் 10ஆம் தேதியை வந்து மனித உரிமைகள் தினமாக நாம செலிப்ரேட் பண்றதா நடைமுறைக்கு வந்தது 1950ல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் அப்படிங்கிறது மக்களிடையே சமத்துவத்தை உறுதி செய்கிறது. இதுல 30 சாரத்துகள் அப்படின்னா 30 விதிகள் வந்து கொண்டு இருக்கு. மனித உரிமைகள் கொள்கைகள் வந்து 185 நாடுகளுக்கு மேல் அரசியலமைப்பை சேர்ந்து உள்ளது. 500க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலக அளவுல 500க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மனித உரிமைகள் அப்படிங்கிறது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலகுல அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் அப்படின்னா மனித உரிமைகள் சாசனம் தான் உலகத்திலேயே அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஆவணம் அப்படின்னு சொல்லலாம். மனித உரிமைகளோட அடிப்படை மதிப்பு என்ன அப்படின்னா கண்ணியம், நீதியம், சமத்துவம். மனித உரிமைகளோட அடிப்படை மதிப்புகள் எந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி மனித உரிமைகளை வந்து சொல்லலாம் அப்படின்னா கண்ணியமா நடக்கிறது, நீதியா நடத்துறது, சமத்துவம் கிடைக்கிறது, இதெல்லாம் தான். மனித உரிமைகளோட அடிப்படை பண்புகள் அப்படிங்கிறது எப்படின்னா இயல்பானது, எல்லாருக்கும் பொதுவானது, அடிப்படையானது, இது எல்லாத்துக்கும் கிடைக்கூடியதா இருக்குது. மாற்ற முடியாதவை, அவங்களுக்கு உண்டான மனித உரிமைகளை வந்து அவர்கள் மட்டும்தான் வச்சுக்க முடியும். பிரிக்க முடியாதவை, உலகளாவியவை, சார்புடையவை. மனித உரிமைகள் அப்படின்னா உலக அளவுக்குமே பொதுவானதுதான், எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நடத்தணும். சார்புடையவை அப்படின்னா அவங்களை சார்ந்ததுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மனித உரிமைகளோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 30 பிரிவுகள்ல வந்து மனித உரிமைகள் அப்படிங்கிறது உள்ளடக்கியதா இருக்கு. என்னென்ன உரிமைனா வாழ்வியல் உரிமை, அரசியல் உரிமை, சமூக உரிமை. வாழ்வியல் உரிமை, அரசியல் உரிமை, சமூக உரிமை, பொருளாதார உரிமை, கலாச்சார உரிமை. இதெல்லாம் வந்து மனித உரிமைகளோட முக்கிய அம்சங்கள், வகைகள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்வியல் உரிமைகள் அப்படிங்கும்போது சுதந்திரம், சமத்துவ உரிமை, நியாயமற்ற கைது செய்யாமை, இதெல்லாம் வாழ்வியலுக்கான அடிப்படை உரிமைகளைத்தான் வாழ்வியல் உரிமை அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு வராங்க. அரசியல் உரிமை அப்படிங்கும்போது
வாக்கெடுப்புல பங்கேற்கிறது பேச்சுரிமை, தன்னை சார்ந்தவங்களை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை, இதெல்லாம் வந்து அரசியல் உரிமைக்கு கீழே வரும். அதுவே சமூக உரிமை அப்படின்னா வேலை செய்யறதுக்கு உரிமை, கல்வி சுகாதாரம் பெறும் உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை அப்படிங்கறதெல்லாம் வந்து சமூக உரிமை கீழே வரும். பொருளாதார உரிமைகள் அப்படிங்கும்போது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான உரிமை, வாழ்க்கை தரத்தை பெறும் உரிமை, சமமான வேலைக்கு சமமான ஊதியம் பெறுறது, இதெல்லாம் வந்து பொருளாதார உரிமைகளுக்கு கீழே வரும். கலாச்சார உரிமைகள் அப்படிங்கும்போது பண்பாட்டில் பங்கேற்கும் உரிமை, சமத்துவ சுதந்திர உரிமை, மொழி உரிமை, இதெல்லாமே வந்து மனித உரிமைகள் வரும். மொத்தம் 30 விதிகள் இருக்கு. மொத்தம் 30 விதிகள் 5 வகையா வகைப்படுத்தியிருக்காங்க. மனித உரிமை பாதுகாப்பு அப்படிங்கிறது 1966ஆம் ஆண்டு ஐநா சபை மனித உரிமைகள் பாதுகாப்புக்கு ஒரு ஒப்பந்தத்தை வந்து உருவாக்குனாங்க. 1966ஆம் ஆண்டு ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்காங்க. அனைத்துலக பொருளாதார சமூக மற்றும் பண்பாட்டு உரிமை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்துலக வாழ்வியல் மற்றும் அரசியல் உரிமைகள் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி 2 வகையான ஒப்பந்தங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. சமூக பண்பாட்டு ஒப்பந்தம், வாழ்வியல் மற்றும் அரசியல் உரிமைகள் ஒப்பந்தம்னு 2 வகையா உருவாக்கியிருக்காங்க. 1993ஆம் ஆண்டு வியன்னாவில் நடைபெற்ற மனித உரிமைகள் மாநாட்டில் வந்து வெளியிடப்பட்ட தனது பிரகடனத்துல மனித உரிமைகள் பாதுகாப்பும் மேன்மையடைய செய்யும் பன்னாட்டு சமூகத்தின் சட்டபூர்வமும் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காங்க. இதன்படி இந்திய அரசாங்கம் வந்து 1993ஆம் ஆண்டுல ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை வந்து டெல்லியில கிபி 1993ஆம் ஆண்டு வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்திய அரசாங்க சட்டம் 1993 படி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது வந்து நிறுவப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12ஆம் நாள் நிறுவப்பட்டுச்சு. இதனோட தலைமை டெல்லியில இருக்கு. இதனோட உறுப்பினர் மற்றும் தலைவர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தலைவர் இருப்பாங்க. உறுப்பினர்கள் வந்து யாருன்னா உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருத்தர் இருப்பாரு, உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் இருப்பாரு, 2 மனித உரிமைகள் அனுபவம் பெற்றவங்க இருப்பாங்க, நேரிணை உறுப்பினர்னா டைரக்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இது கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. யார் யார் உறுப்பினர்கள் அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பாரு, உயர் நீதிமன்ற நீதிபதியும் வந்து ஒரு நம்பர் இருப்பாங்க. ரிட்டையர்ட் பர்சனாவும் இருப்பாங்க, இல்ல கரண்ட் பர்சனா. ஏன்னா மனித உரிமைகள் சார்ந்த வழக்குகள்லாம் வரும்போது அதுக்கு எதிராக சரியான முறையில சட்டப்படி தீர்ப்பு கூறணும். மனித உரிமைகள் சார்ந்த வழக்குகள் வரும்போது சட்டப்படி செயல்படணும் அப்படிங்கறதுக்காகத்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரையும் கொண்டிருக்காங்க. அது போக மனித உரிமை ஆணையத்துல நேரடி உறுப்பினர்கள் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையத்தோட தலைவர், சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் இருக்குல்ல, அது வரும். அதனோட தலைவர் உறுப்பினர்களும், பட்டியல் சமூகத்திற்கான தேசிய ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் வருவாங்க. பழங்குடியினர் தேசிய ஆணையம், பெண்களுக்கான தேசிய ஆணையம், சிறுபான்மையர், பட்டியலினர், பழங்குடியினர், பெண்களுக்கான இந்த ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாமே மனித உரிமை ஆணையத்தோட மெம்பரா இருப்பாங்க. அதாவது நேரடி மெம்பரா இருப்பாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது 5 பிரிவுகளை கொண்டிருக்கு. ஒண்ணு சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு. 5 பிரிவுகளை வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது கொண்டிருக்கு. தேசிய மனித உரிமை ஆணையத்தினோட தலைவர் வந்து 5 ஆண்டுகள் அல்லனா 70 வயது வரை பதவியில இருப்பாரு. 5 ஆண்டு அல்லனா 70 வயது வரை. மற்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டு இருப்பாங்க. மீண்டும் வந்து நியமிக்கக்கூடிய தகுதி பெற்றவர் தான் யாருன்னா மற்ற உறுப்பினர்கள். குடியரசுத் தலைவர் தான் மனித உரிமை ஆணையத்தோட தலைவரை மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பாரு. பணிகள் அப்படின்னா மனித உரிமை ஆணையத்தோட பணிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மனித உரிமை மீறல்கள், அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல் ஆகியவை மீது விசாரணை நடத்துறதுதான் வந்து மனித உரிமை ஆணையத்தோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்லப்படுகிறது.
மனித உரிமைகள் மீறல்கள் தானாகவே பாதிக்கப்பட்ட நபர்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்துறதும் மனித உரிமைகள் ஆணையத்தோட முக்கிய பணிகள். மனித உரிமைகள் சார்ந்த ஆய்வுகளை நடத்தி மக்களுக்கிடையே பரப்பணும். மனித உரிமைகளோட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். மனித உரிமைகள் துறையில் பணியாற்றும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கு பயிற்சியை அளித்து ஊக்குவிக்கிறதும் இந்த ஆணையத்தோட முக்கிய பணிகளா சொல்லப்படுகிறது. மாநில மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது நிறுவப்பட்ட ஆண்டு 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ல நிறுவப்பட்டுச்சு. ஓகேங்களா. தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது 93லயே நிறுவப்பட்டுரும். ஓகேங்களா. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது 93ல நிறுவப்பட்டிருக்கு. ஆனா மாநில மனித உரிமைகள் 93ல நிறுவப்பட்டுச்சு. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் 97ல தான் நிறுவப்பட்டுச்சு. தலைமையகம் சென்னையில இருக்கு. இதனோட உறுப்பினர்கள் யாருன்னா ஒரு தலைவர் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஒருவர் தலைவரா இருப்பாரு. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைவரா இருப்பாரு. நீதித்துறை அல்லாத உறுப்பினர்கள் ஆணையத்தில் இடம்பெறுவாங்க. நீதித்துறை இல்லாத உறுப்பினர்களும் ஆணையத்துல இடம்பெறுவாங்க. 3 உறுப்பினர்கள். ஓகேங்களா. தலைவருங்கிறது நீதிபதி தான். உயர் நீதிமன்றத்தோட நீதிபதியா இருந்தவர் தான் தலைமை நீதிபதி அப்படிங்கிறவர் தான் இதனோட தலைவரா இருப்பாங்க. உறுப்பினர்கள் அப்படிங்கிறது நீதித்துறை சாராதவர்களும் உறுப்பினர்களா இடம்பெறுவாங்க. பொதுமக்கள் தங்களது மனித உரிமை மீறல்கள் குறித்த புகார்களை மனித உரிமை மீறல்களுக்காக இருக்கிற இணையதளம் SHRL அந்த இணையதளத்து வழியாகவோ நேரடியாகவோ ஆணையத்துல புகார் அளிக்கலாம். இந்திய அரசியலமைப்பில் பகுதி 2 மற்றும் பகுதி 3ல் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் மீறப்படும் பொழுது இவ்வாணையம் விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். மனித உரிமை ஆணையத்தோட பணிகள், அதாவது மாநில மனித உரிமை ஆணையத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்த மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும். மாநில பட்டியலில் உள்ள துறைகள் மீதும் பொதுப்பட்டியலில் இருக்கிற துறைகள் மீதும் ஏதாவது மனித உரிமை மீறல் இருந்தா அதை பத்தி மட்டும்தான் விசாரிக்கும். மத்திய பட்டியல்ல இருக்கு அப்படின்னா அது மத்திய அரசோட மனித உரிமைகள் ஆணையம் தான் விசாரிக்கும். மாநில எல்லைக்குட்பட்ட தானாகவே தொடுக்கும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும். சில நேரங்கள்ல தானாகவே சில வழக்குகள் தொடுக்கப்பட்டு விசாரித்து தீர்ப்பும் வழங்கும். ஏன்னா மனித உரிமைகள் மீறப்படும் பொழுது மனித உரிமை ஆணையமே சில வழக்குகளை தானா விசாரிக்கும். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு ஆண்டுதோறும் அரசாங்கத்திற்கு தனது அறிக்கையை அனுப்பும். மாநில மனித உரிமை ஆணையம்ங்கிறது ஆண்டுதோடு தன்னோட அறிக்கையை அரசாங்கத்திற்கு அனுப்பணும். அரசாங்கம் அப்படிங்கும் போது இங்க கவர்னர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அறிக்கையை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க. மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றம் அப்படிங்கிறது மாவட்ட அளவில் நீதிமன்றங்கள் மாநில அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. மாவட்ட அளவில் நடைபெறும் மனித உரிமை மீறல்கள் இந்நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்கும். இந்த மன்றத்திற்கு நீதிபதி 7 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும். 7 ஆண்டுகள் வழக்கறிஞரா இருக்கணும் அல்லது அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார். அரசு வழக்கறிஞரும் இதனோட தலைவரா மாநில குறைதீர்ப்பு மன்றங்களோட தலைவரா நியமிக்கப்படலாம். மாநில மனித உரிமைகள் நிறுவனங்கள் அப்படிங்கும்போது எதெல்லாம் மனித உரிமைகள் நிறுவனங்களா தற்போது வழக்குல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அம்னஸ்டி இன்டர்நேஷனல்ங்கிறது உலகளாவிய மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் முக்கிய அமைப்பு சாரா அமைப்பு. அப்படின்னா அரசு சாரா அமைப்பு. அரசு சாரான எந்த அரசு சாராம NGOக்களா இருக்கும் இதெல்லாம். ஓகேங்களா. அரசு சாரா அமைப்பு NGOக்கள்னு சொல்லலாம். இது
இது ஒரு முக்கியமான மனித உரிமைகள் நிறுவனம் அப்படிங்கிறான். அமினட்ரி இன்டர்நேஷனல். அடுத்தது பார்த்தோம்னா எல்லைகள் இல்லா மனித உரிமைகள் HRWF. HRWF அப்படிங்கிறது ஜனநாயகம் மற்றும் சமூக நீதிக்காக போராடும் சர்வதேச அமைப்பு. ஜனநாயகம் மற்றும் சமூக நீதிக்காக போராடும் சர்வதேச அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் கண்காணிப்பகம் அப்படின்னு இருக்கு. உலகெங்கிலும் உள்ள மனித உரிமை மீறல்கள் ஆவணப்படுத்தி அறிக்கையை வெளியிடுவதுதான் இந்த அமைப்போட முக்கிய நோக்கமா இருக்கு. இது விசாரிக்காது, ஆவணப்படுத்தி அறிக்கைகளா வெளியிடுறதா இந்த மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தோட வேலை. குழந்தை பாதுகாப்பு நிதியம் சைல்ட் டிஃபென்சிவ் ஃபண்ட் அப்படிங்கிறது 1973ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு. குழந்தைகள் நலனுக்காக வாதிடுவதுதான் இந்த ஆணையத்தோட முக்கிய நோக்கம். அடுத்து பார்த்தோம்னா குழந்தை உரிமைகள். பெண்கள் உரிமைகளுக்கு கீழே தான் மனித உரிமைகள் அப்படிங்கும் போது பெண்கள் பத்தியும் வரும், அது போக குழந்தைகளை பத்தியும் வரும். ஓகேங்களா? பெண்கள் சம்பந்தமான இந்திய அரசோட புதிய சட்டங்கள் அப்படிங்கிறதும் குழந்தை பாதுகாப்போட இந்திய அரசோட சட்டங்கள் அதெல்லாம் முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். பிரிவு 24 அப்படிங்கிறது நம்மளோட அரசமைப்பு சட்டம் பிரிவு 24 அப்படிங்கிறது குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. ஆர்டிகல்ஸ் 24 அப்படிங்கிறது குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. பிரிவு 39F அரசமைப்பு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடின்படி பிரிவு 39F அப்படிங்கிறது ஆரோக்கியமாக குழந்தை வளர வழிவகை செய்யும். ஆரோக்கியமான சூழ்நிலை ஒரு குழந்தை வழிவகைக்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. பிரிவு 45 அப்படிங்கிறது 6 வயது வரை குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் கல்வி. அங்கன்வாடியில குழந்தைகளை சேர்த்து அதுக்கான பராமரிப்பு கல்வி எல்லாம் கொடுக்கறோம்ல, அது ஆர்டிகல்ஸ் 45ல கூறப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் 39E அப்படிங்கிறது குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்றதுக்கு வழிவகை செய்வதுதான் என்ன ஆர்டிகல்ஸ் 39E. ஐக்கிய நாடு சபை 18 வயது வரை உள்ள அனைவருமே குழந்தைகள்னு சொல்லுது. ஐக்கிய நாடு சபை 18 வயது இருக்கிற அனைவருமே என்னது குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது. 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20 குழந்தை உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. 89 அப்படிங்கிறது அகில உலகளாவிய குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளோட உரிமைகள் அப்படின்னா என்னென்ன உரிமைகள் குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வதற்கான உரிமை, குடும்ப சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை, பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை, விற்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை, குழந்தை உழைப்பு முறை போன்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதெல்லாம் குழந்தைகளுக்கான ஒரு உரிமைகள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் இப்போ குடும்பத்துல சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அம்மா அப்பா சரியில்லைன்னா அந்த குழந்தைகளை அரசு மீட்டு காப்பகத்துல வளர்க்கும். ஓகேங்களா? அது சட்டத்தின்படிதான் அரசு அப்படிங்கிறது இயங்குது. கல்விக்கான உரிமை அப்படின்னா நம்ம 16 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்குமே இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிற அரசு விதியின்படி எங்க இருந்தாலும் எந்த குழந்தைகளை வேலை செய்யற இடத்துல பிடிச்சாலும் சரி, இல்ல குற்ற வழக்குல ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனாலும் அந்த ஜெயில இருந்தும் குழந்தைகளை படிக்க வைப்பாங்க அரசு. சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படிங்கிறது 1978, சர்வதேச குழந்தைகள் ஆண்டுங்கிறது 1979 அப்படின்னு அறிவித்தது எது அப்படின்னா ஐநா. சர்வதேச பெண்கள் ஆண்டுங்கிறது 78, குழந்தைகள் ஆண்டுங்கிறது 79, அறிவித்தது ஐநா தான் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமான குழந்தை சார்ந்த சட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டம் 2009ல தொடங்கப்பட்டுச்சு. இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டம். குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் 1986, சிறார் நீதி சட்டம் 2000ல கொண்டு வந்தாங்க. போஸ்கோ ஆக்ட் 2012, குழந்தை திருமண சட்டம் 2006. அதாவது வயது வரம்பு உயர்த்தினது 2006ல இருந்து. ஆபத்து காலங்களில் உதவிடும் காவலன் SOS அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்
பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு ஆணையரை தொடர்பு கொள்றதற்காக உருவாக்கப்பட்டதா என்னன்னா இந்த காவலன் அப்ளிகேஷன் SOS அப்படிங்கிறது. 108 அப்படிங்கிறது சைல்டு ஹெல்ப்லைன் 24x7 1098 அப்படிங்கிறது சைல்டு ஹெல்ப்லைன். குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் நிகழும் பொழுது அவங்க ஹெல்ப்லைன் கூப்பிடலாம். முதியோர் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் 2007. முதியோர் அதாவது மூத்த குடிமக்களுக்கான சட்டம் முதியோர் மற்றும் பெற்றோர் நல பராமரிப்பு சட்டம்ங்கிறது 2007 கொண்டு வந்தாரு. பெற்றோர் மூத்த குடிமக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. சில வீட்டுல பார்த்தோம்னா வயசானவங்க பேர்ல இருக்கிற சொத்தை எழுதி வாங்கிட்டு அவங்கள வீட்டை விட்டு முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை நம்ம டிவில பார்த்திருப்போம். அதுல இருந்தெல்லாம் மூத்த குடிமக்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் என்ன அப்படின்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் 2007 கொண்டு வந்தது. ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம முக்கியமான RTIனா என்னன்னு பார்த்துட்டோம், மனித உரிமைகள்னா என்னன்னு பார்த்துட்டோம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கறத பத்தியும் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் பத்தியும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.